G7 மாநாட்டிற்கு மோடி அவர்கள் சென்றிருந்தார். நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். என்ன வரவேற்பு? ஆனால் ஜெலன்ஸ்கிலாம் முதல் வரிசையில் பார்க்கணும். அமெரிக்க அதிபரே எதுக்குறாரு, ஏன் சொல்லலை? ஜெலன்ஸ்கி மாதிரி ஏன் சொல்லலை? ட்ரம்ப்பே வெளியே வந்து உலக தலைவர்களை அழைச்சிட்டு உள்ளே போவார், திரும்பி அவரே வெளியே வந்து உலக தலைவர்களை வழி அனுப்பி விடுவார். மோடிக்கு வந்தார் அவரு. உங்களை மாதிரி நான் எடுக்கணுமே அப்படின்னு அந்த இத்தாலி பிரதமர் நம்ம மோடியை பார்த்து சொல்கிறாங்க. உங்களை மாதிரி இருக்குன்னா ட்ரெஸ் பண்ணணுமா மோடி மாதிரி? இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்துறேன்னு சொன்னார். ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்திருக்க வேண்டியதுன்னா அவர் ட்ரம்ப்பு ஏன் நிறுத்த முடியல? Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பொன்ராய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த G7 மாநாட்டிற்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருந்தார். நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டவங்க சார். என்ன வரவேற்பு? ரெண்டாவது ரோவில் நிற்க வச்சதான் வரவேற்பு. என்ன வரவேற்பு? யார் G7 மாநாட்டுக்கு முதல்ல அழைப்புதலாக கொடுத்தாங்க? இல்லையே. இவர்களாக போய் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போய் கனடாவை கேட்டு கெஞ்சி கேட்டு அழைப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு போய் அது போன அவசியம் என்ன? எத்தனை G7 மாநாட்டுக்கு போயிருக்காரு நம்ம மோடி அவர்கள்? G7 G20 எல்லாத்துக்கும் போயிருக்காருல்ல. இது வரைக்கும் G7க்கு அழைப்பு விடணும் அப்படின்னா அந்த அழைப்பு விடக்கூடிய தகுதியை இந்தியாவிற்கு உருவாக்கி கொடுத்துருக்க வேண்டும் மோடி அவர்கள். அப்போ அவருக்கு மோடிக்கு ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு கிடச்சிருக்காங்க. இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசாக உயர்த்தியிருந்தால் நரேந்திர மோடிக்கு மதிப்பு கிடைத்திருக்கும். G7ல் இந்தியாவை போரை நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வல்லரசாக உருவாக்கி இருந்தால் G7ல் மோடிக்கு மதிப்பு கிடைத்திருக்கும், இந்தியாவுக்கு பெருமை கிடைத்திருக்கும். இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஜிடிபி குரோத்தில் ஓகே ஒரு 5% ஜிடிபி குரோத்தை அச்சீவ் பண்ணியிருந்தா, அங்கே வந்து 5 to 10% ஜிடிபி குரோத்தை அச்சீவ் பண்ணியிருந்தா, அது நிலையாக 10% ஜிடிபி குரோத் தொடர்ந்த ஒரு 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் அச்சீவ் பண்ணியிருந்தா நரேந்திர மோடிக்கு G7 மாநாட்டில் மரியாதை கிடைத்திருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைச்சிருந்து இந்தியர்களுக்கான பெர் கேபிட்டா இன்கம்மை ஓகே இன்றைக்கு OECD கண்ட்ரி, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த கண்ட்ரியினுடைய பெர் கேபிட்டா இன்கம் $36,000. இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,600. அட்லீஸ்ட் ஒரு $15,000 இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அந்த பொருளாதாரம் வந்து நேரடியாக பெர் கேபிட்டா இன்கத்தை உயர்த்தும் என்ற நிலைமைக்கு இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கத்தை உயர்த்தி இருந்தால் உலக நாடுகள் இந்தியாவை மதித்திருக்கும். இப்போ மதிக்கலையா? என்ன மதிச்சிருக்கு? என்ன அழைப்பு வந்துச்சு? நீங்களாம் வம்பா போய் அழைப்பு வாங்கினீங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் எனக்கு எங்களை கூப்பிடுங்கன்னு அழைப்பு வாங்கினீங்க. சரி போனால் போகுது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே போயிட்டீங்களே. நீங்கள் போன பக்கம் உங்களை எங்கே நிற்க வச்சாங்க? 2ஆம் இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க. யுவர் நாட் அ பார்ட் ஆஃப் G7. ஆனால் ஜெலன்ஸ்கிலாம் முதல் வரிசையில் பார்க்கணும். ஜெலன்ஸ்கி எதிர்த்து போராடுறாரு, அமெரிக்க அதிபரை எதிர்க்கிறாரு. முடிஞ்சா பாரு, நான் வந்து என்னுடைய நாடு தான் எனக்கு முக்கியன்றாரு, நாட்டை காப்பேன்றாரு. போர் வந்து ரஷ்யாவை எதிர்த்து நான் போராடுவேன்னு தைரியமாக நிற்கிறாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாலும் போரை நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ வீரமாக இருக்கவங்களுக்கு, அதை செயல்படுத்தவங்களுக்கு மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. அமெரிக்க அதிபர் சொல்லி போரை நிறுத்தினா கூட பரவாயில்ல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு ஒரு அமைச்சர் சொல்லி போரை நிறுத்தினவர் தானே மோடி. இல்லையே சார், நேற்று கூட கனடாலேருந்து வந்ததுக்கப்புறம் பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிட உரையாடல்னு சொல்லுவாங்க. அந்த உரையாடல் ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட இருக்கா? அமெரிக்க ஜனாதிபதி ரிலீஸ் பண்ணியிருக்காரா? அதை ட்விட்டரில் போட்டிருக்காரா? இல்லை, வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லுவாருங்க. அவர் அமெரிக்க ஜனாதிபதி போட்டாரா? அமெரிக்க ஜனாதிபதி என்ன போட்டார்? நான் சொல்லி தான் போரை நிறுத்தப்பட்டிருந்தேன்னு போட்டார். 14 முறை சொல்லியிருக்காரு. 14 முறை சொல்லியிருக்காருல்ல அமெரிக்க ஜனாதிபதி. இல்லை, நரேந்திர மோடி கிட்ட வந்து பாகிஸ்தான் தானாக போய் பேச்சுவார்த்தை நடத்துச்சுன்னு சொன்னாரா? 48 மணி நேரம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் ஜேடி வான்ஸும் நரேந்திர மோடிட்டையும் அசீம் முனீர்கிட்டையும் பாகிஸ்தான்
பிரைம் மினிஸ்டர்டையும் பேசி தான் போரை நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னார்ல யார் ட்ரம்ப்பு. என்ன மறுப்பு தெரிவிச்சிங்க நீங்கள் இது வரைக்கும்? உங்களுடைய மறுப்பு எங்கே இருக்குது? ஏன் சொல்லலை? எக்ஸ்தலத்தில் ஏன் போடலை? எக்ஸ்தலம் தெரியாதா? டைப் பண்ண தெரியாதா? ஏன் போடலை? ஏன் மறுப்பு சொல்லியிருக்க வேண்டியதுதானே? நீ சொல்லி நீ போட நிறுத்தலை. நீ என்னுடைய ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாலிசி வந்து தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை வி வில் நாட் அலோ ஆஸ் பர் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி. ஸோ வி வில் நாட் லிசன் டு யூ. ஏன் சொல்லலை? ஜெலன்ஸ்கி மாதிரி ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தால் முதல் வருஷம் கிடச்சிருக்கும். இன்றைக்கி 2வது வருஷம் தான் உனக்கு. சார் அங்கே வந்து பாகிஸ்தானுடைய தளபதி வந்து அமெரிக்காவில் போய் அவருக்கு ராஜ விருந்துலாம் கொடுக்குறாங்க. பிரதமர் மோடியை அழைத்ததாகவும் இவர் மறுத்ததாகவும் செய்திகள் வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறாரு. அதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் பிரசிடென்ட் 2ஆம் முறை பிரசிடென்ட் ஆன உடனே உலகத் தலைவரெல்லாம் வரிசையாக போய் சந்திச்சா போனாங்க. யாரோ ட்ரம்ப்பை. அப்போ ட்ரம்ப்பே வெளியே வந்து உலகத் தலைவரெல்லாம் அழைச்சிட்டு உள்ளே போவார். திரும்பி அவரே வெளியே வந்து உலக தலைவரெல்லாம் வழி அனுப்பி விடுவார். மோடிக்கு வந்தாரா? மோடிக்கு வந்தாரா? யார் வந்தது? ஒரு அம்மா வந்துச்சு, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஒரு அமைச்சர், துணை அமைச்சர் வந்துச்சு. யார்? ட்ரம்ப்பை வந்து வெளியே சார். ஸோ ட்ரம்ப் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை ஹி ஹஸ் நாட் கிவன் ரெஸ்பெக்ட். பதவி இருக்கும்போது ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்புறம் எப்படி கொடுப்பாரு? ஸோ ட்ரம்ப் இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அசிம் முனீர். Asim Munir is not even equivalent to Prime Minister of India. That means you are giving importance to ஒரு military general of a nation which is smaller than India, and you are insulting our Prime Minister. Trump is insulting our Prime Minister. இத்தனைக்கும் பிறகு you are participating in G7 nation. What is that you are achieved? என்ன அச்சீவ் பண்ணீங்க? G7ல ஜாயின் பண்ணி என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? G7ல ஜாயின் பண்ணி பாலஸ்தீனத்தை வாங்கி கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்கள். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திட்டீங்களா? பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரீஹேபிலிட்டேட் பண்ணி விட்டீங்களா G7 மூலமாக? என்னங்க பண்ணியிருக்கீங்க G7ல்? என்ன நடந்திருக்கு G7? ட்ரேடை வந்து அந்தந்த நாடுகளுக்குரிய ட்ரேடை வந்து அந்தந்த நாடுகள் டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட்டீங்களா G7ல் போய்? அமெரிக்க அதிபர் சொன்ன இடத்துலாம் கழுத்து போட்டு தானே வந்தீங்க நீங்கள். இன்றைக்கி டாரிஃபை அமெரிக்க அதிபர் சொன்னதுபடி குறைச்சிங்களே நீங்கள்? இல்லை நீங்கள் சொன்னதுபடி G7ல் கலந்துக்கிட்டதுனால அமெரிக்க அதிபர் வந்து நீங்கள் சொன்ன டாரிஃப் ஏற்கனவே இந்த டாரிஃபை அக்செப்ட் பண்ணிட்டாரா? என்கிட்ட தான் அமெரிக்காட்ட தான் விமானம் வாங்கணும், நீ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். சரின்னு போயிட்டு அவர்கிட்ட போய் வாங்குறேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுடைய அணிசாரா தன்மை எங்கே போச்சு? ஆயில் வாங்கக்கூடாது, ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்கிறாரு அமெரிக்க அதிபர். இப்போ G7ல் கலந்துக்கிட்டதுனால நீங்கள் அதெல்லாம் முடியாது, இந்தியா எங்கே வேணாலும் வாங்குறதுக்குரிய சுயாட்சி தன்மை இந்தியாவிட்ட இருக்குது. இந்தியா வில் டிசைட் வேர் டு பை, யூ கேனாட் டிக்டேட் மீ சொல்லிட்டு வந்தீங்களா? அங்கே போய் G7ல் போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன சார் சொன்னீங்க? G7ல் கலந்துக்கிட்டு என்ன சொன்னீங்க? வாட் இஸ் அவுட்கம் சொல்லுங்கள் சார். என்ன அவுட்கம்? இந்தியாவுடைய ட்ரேடை வந்து நான் அதிகரிப்பேன், எக்ஸ்போர்ட் அதிகரிப்பேன், இம்போர்ட்டை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா? என்ன அவுட்புட்டு G7ல் கலந்துக்கிட்டு? சரி, இப்போ இந்த பாமா போய் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி வர்றதுக்கு பேர் தான் G7 மாநாடா? கட்டிப்பிடிச்சி வந்ததுனால எல்லா நாடுகளும் உங்கள் பின்னால் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பண்ண நின்னாங்களா, பாகிஸ்தான் பண்ண நின்னாங்களா? யார் பண்ண நின்னாங்க? பாகிஸ்தான் பண்ண நின்று பாகிஸ்தான் தான் IMF வந்து நிதி உதவி கொடுத்தாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அந்த G7 போகிறாரு இத்தாலி பிரதமர், அவங்களும் ட்ரம்ப்பும் உரையாடினது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. உங்களை மாதிரி நான் இருக்கணுமே அப்படின்னு அந்த இத்தாலி பிரதமர் நம்ம மோடியை பார்த்து சொல்கிறாங்க. அவங்களும் மகிழ்ச்சியாக இது பண்ணுறாங்க. அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் நிறைய சமூக ஊடகங்களில் அதை பார்த்துருக்க கூடும். இந்த இத்தாலி பிரதமர் மோடிக்கான அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் எங்கே? உங்களை மாதிரி இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும்? அதுதான் சார். உங்களை மாதிரி இருக்கணும்னா ட்ரெஸ் பண்ணணுமா? மோடி மாதிரி காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு, விமான விபத்தை பார்க்க போகிற இடத்துல 4 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு. இந்தளவுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி இவ்வளோ எப்படி குயிக்காச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி இத்தாலிய பிரதமர் ஆச்சரியப்பட்டு கேட்டாரா மோடிட்ட? என்ன கேட்டார்? என்ன உங்களை மாதிரி இருக்கணும்? என்ன வகையில் இந்தியாவை வந்து கடன் இல்லா தேசமாக மாற்றியிருக்கிறார்? எந்த வகையில் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைச்சிருக்கார்? எந்த வகையில் இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கத்தை உயர்த்தி இருக்கிறார்? எந்த வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார்? எந்த வகையில் இந்தியாவினுடைய கரப்ஷனை குறைச்சிருக்கார்? எதுவுமே பண்ணாத மோடி மாதிரி இத்தாலி பிரதமர் இருக்கணும், இத்தாலி பிரசிடெண்ட்டாக பிரதமராக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன சொன்னாங்க? அது என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கயா, எங்களுக்கு தெரியலையே. என்னதான் உங்களை மாதிரி இருக்கணும்னா எப்படி? கண்ணாடி போட்டிருக்கணுமா உங்களை மாதிரி?
உங்களை மாதிரி ஒரு ஆளுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆளுமையாக இருக்கணும்னா ட்ரெஸ் 56. அதுக்கு நீங்கள் வந்து இவங்க வச்சுக்கணும், சினிமா ஷூட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். வச்சுருந்தா கரெக்டாக இத்தாலிய பிரதமரும் இந்திய பிரதமர் மாதிரி இருப்பார். சார், ட்ரம்ப் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை பற்றி பேசியிருக்கிறார். அதில் இத்தனை நாட்டுடைய போரை நான் நிப்பாட்டியிருக்கேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்போ அவருடைய இலக்கு என்னதான் சார்? ஏதாவது சொல்ல வேண்டியதான். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துறேன்னு சொன்னார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திருக்க வேண்டியதானே அவர் ட்ரம்ப்பு. ஏன் நிறுத்த முடியல? என் பாலஸ்தீனத்தை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? ஆஸ் பர் த யூஎன் ரெசல்யூஷன் படி 1947 ரெசல்யூஷன் படி இஸ்ரேல்கிட்ட சொல்லி, நெட்டன்யாஹ்விட்ட சொல்லி, உனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதில் மட்டும் நீ இரு, நீ ஆக்கிரமித்த பகுதியிலேருந்து வெளியேறு. முதல்ல அமெரிக்கா உனக்கும் சப்போர்ட் பண்ணும், பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ட்ரம்ப் சொல்ல வேண்டியதானே? செஞ்சாரா? என்ன பண்ணார்? ஈரானை போய் அடிக்கிறீங்க. ஈரான் ஏன் இந்த போரில் கலந்துக்குது? எதற்காக கலந்துக்குது? இஸ்ரேல் சும்மா செவனேன்னு உட்காந்துருக்கு, அதனால் ஈரான் போய் அடிக்குதா? சொல்லுங்கள். காசா ஸ்ட்ரிப் ஆக்கிரமிச்சிருக்கீங்க, வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிச்சிருக்கீங்க. 44% பிரித்து கொடுக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதி 100%, 56% இழந்து 44% பெற்ற பாலஸ்தீன பகுதியில் 85% இஸ்ரேல் பிடிச்சு வச்சிருக்கு. அதை எதிர்த்து அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுறதான் பாலஸ்தீன லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் PLO வந்தது, யாசர் அரபாத் தலைமையில். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போராடி பார்த்து அவர் வந்து மிதவாத தலைவர், தோல்வி அடைஞ்சார். மிதவாதம் தோல்வி அடையும் போதும் ஆயுதவாதம் தலை தூக்கும். ஆயுதவாதம் தலை தூக்குனா அவங்கள டெரரிஸ்ட்னு சொல்லுவோம். எப்படி பிரபாகரனை வந்து நம்மளாம் வந்து தேசிய தலைவர் நம்ம சொல்கிறோம், சிலனும் இந்தியாவும் தீவிரவாதின்னு சொல்லுது. தீவிரவாதம்னு சொல்லுது பிரபாகரனா? தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே சொல்லுது. அதே மாதிரி தான் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும். அவங்க வந்து தேசிய தலைவர்கள், தேச விடுதலைக்காக போராடக்கூடிய, பாலஸ்தீன தேச விடுதலைக்காக போராடக்கூடிய ஆயுதமேந்திய குழுக்கள். இஸ்ரேலுக்கு அவர்கள் தீவிரவாதி. தானே நடக்குது. அப்போ இவர்களது நிலவெறி, ஆக்கிரமிப்பு வெறி இன்றைக்கு பாலஸ்தீனத்தை வந்து இழந்து நிற்கிறார்கள். அதனால தானே அரபு நாடுகள் இன்றைக்கு ஈரான் வந்து இன்றைக்கி தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அழிவு நிலைக்கு வந்ததுக்கு காரணம் யார்? நெட்டன்யாஹ்வுடைய அதிகார வெறி, நெட்டன்யாஹ்வுடைய இட ஆக்கிரமிப்பு வெறி, அமெரிக்க அதிபருடைய சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மக்களை அழித்து விட்டது. கடைசியில் பாதிக்கப்பட்டது யார்? இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் குழந்தைகள். இந்த பக்கம் பாதிக்கப்பட்டது யார்? பாலஸ்தீன மக்கள், பாலஸ்தீன குழந்தைகள், பாலஸ்தீன பெண்கள். அப்போ கடைசியில் உங்களுடைய அதிகார தலைவர்களது அதிகார வெறிக்கு பலியாவது மக்களாக இருக்கிறார்கள். சார், இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ஸில் பாகிஸ்தான் மேலே போயிட்டோம் சார், இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணுமா? இப்போ நடந்த இத்தனை நிகழ்வுகளையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவுக்கான அந்த இடத்த இழந்துட்டோம். அது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையின் தோல்வி. வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வி அனைத்து நேச நாடுகளையும், அனைத்து பக்கத்து நாடுகளையும் நமது பிரதமர் மோடி அவர்களது வெளியுறவு கொள்கையினால் பகையாளியாக மாற்றியது தான் மிச்சம். சார்க் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். சைனா இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலோனு, பங்களாதேஷு, நேபாள், மியான்மார் இப்படி அனைத்து நாடுகளுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. சைனாவோட கை கொடுக்குது. அப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணது என்ன? 10 ஆண்டு கால வெளியுறவு கொள்கை மூலமாக அகண்ட பாரதம் பிடிக்க போகிறேன்னு சொல்லி அனைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் பகையாளியாக மாற்றியதான் மிச்சம். அப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாகிஸ்தான் வந்து இன்றைக்கு அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறது. ஏன்னா மோடி மேலே ட்ரம்ப்புக்கு நம்பிக்கை இல்லை. மோடி வந்து நம்பிக்கை இல்லாததன் காரணமாக பாகிஸ்தான் அங்கே வந்து சரியான தலைவர் இந்தியாவில் இல்லாததன் காரணமாக, நம்பிக்கைக்குரிய தலைவர் இல்லாததன் காரணமாக பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் ஆதரவாக நிற்கிறார். இதான் நடக்குது. நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.